ஆனா இங்க மாணவர்கள் போராட்டம்ங்கிறது மாணவர்கள் கிடையாது. 20% தான் மாணவர்கள். பாக்கி எல்லோருமே வந்து காசியாபாத், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியிலிருந்து ரூபாயை கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க. ஜோதிகா 5 வருஷமா காணாம போயிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சு அப்படிங்கிறதுனால அவங்க காணாம போயிட்டாங்க. இப்ப திடீர்னு பாலாறும் தேனாரும் வத்தி போயிடுச்சுங்கிறதுனால திருப்பி உள்ள வந்துட்டு ரோடுல நரேந்திர மோடியினுடைய முகத்தை வரைந்து அந்த முகத்தின் மீது மிக ஆபாசமான செய்கைகளை செய்கிறார்கள். சோ பாஜக முதல்ல இதை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம போயிருக்கும். இப்ப நரேந்திர மோடியை பதவி இறக்குனீங்கன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு தான் சார் ஆபத்து. நாளைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்துருவாரு, இல்லைன்னா அமித்ஷா வந்து அங்க உட்காந்துக்குவாரு. அமெரிக்கன் அரசு 6 முறை பிரதம மந்திரியினுடைய உயிருக்கு குறி வைத்திருக்கிறது. 6 முறையும் பிரதம மந்திரி தப்பிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம். எல்லாரும் சொல்லுவாங்க அமித்ஷா சாணக்கியர் அப்படிங்கிறாரு, ஏன் இதெல்லாம் முதல்ல பண்ணி தொலைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாம் டைம் வரும்போது தான் கரெக்டா பண்ணுவாங்க அவங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு நம்முடன் அரசியல் விவாதத்தில் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். இந்த சிஜேபி போராட்டம் ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில அவங்க முதல்ல ஆரம்பிச்சது நீட் தேர்வுல நடந்த லீக், இந்த மாதிரி விஷயத்துக்காக தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும் தான். ஸோ இவ்வளவு ஒரு 4-5 நாள் ஒரு பலத்த போராட்டத்துக்கு அப்புறம் அது தமிழ்நாடு வரைக்கும் மற்ற நகரங்களிலும் பரவினதுக்கு அப்புறம் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. நான் எதிர்பார்க்கல. நீங்க மத்தியானம் 2 மணிக்கு ரிசைன் பண்ணிட்டாரு, அவரே ரிசைன் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து தகவல் படி நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ இல்ல வேற யாரோ இதுக்கு பிரஷர் கொடுக்கவே இல்லை. அவருக்கே தெரிஞ்சு போச்சு நம்மளால அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வருது, நரேந்திர மோடி மேல பிரதமர் மேல பெரிய பிரஷர் வருது அப்படிங்கிறதுனால அவரே ரிசைன் பண்ணிருக்கிறாருங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதுதான் உண்மை கூட. இப்போ இது ரிசைன் பண்ண, ஏன் இப்போ ரிசைன் பண்ணாரு, இதுக்கு முன்னாலே ரிசைன் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிறது நிறைய பேருடைய இது. இன்னும் சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எங்கிட்ட ஆல்ரெடி நிறைய போன் கால் வந்துருச்சு. என்னதுக்கு இப்போ ரிசைன் பண்றாங்க, இவங்க வந்து காக்ரோச் பார்ட்டி தானே, இட் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்டு பார்ட்டி, இட் இஸ் ஜஸ்ட் அ மோட்டிவ், இட்ஸ் ஒரு லூஸ் டெஃபினிஷன். சொல்ல போனா லூஸா இருக்கிற ஒரு பீப்புள்னா அவங்க வந்து மாணவர்கள் கூட கிடையாது. ஏன்னா அபிஜித் திப்கே himself இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம நாட்டுல ஜனநாயக செட்டப் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு. இந்த கட்டமைப்புல மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. இப்போ மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபோர்ஸ் பண்ணானா ரிசைன் பண்ணலாம். ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு மோட்லே குரூப், ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு குரூப் வந்து போராட்டம் நடத்துறாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்கன்னா அதுல நிறைய பேர் விவசாயிகள் இருந்தாங்க, விவசாயிகள் மெஜாரிட்டியா இருந்தாங்க. சிஏஏ போராட்டத்திலையும் முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அந்த முஸ்லிம்களுக்கு வந்து அறிவில்லாம இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத அவங்களுக்கு புரியல. காங்கிரஸ், டிஎம்கே, அகிலேஷ் யாதவ் பார்ட்டி, இந்த மாதிரி பல பார்ட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்தினால அவங்க பண்ணாங்க. ஆனா இங்க மாணவர்கள் போராட்டம்ங்கிறது மாணவர்கள் கிடையாது, 20% தான் மாணவர்கள். பாக்கி எல்லோருமே வந்து காசியாபாத், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதியிலிருந்து ரூபாயை கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க. ஏதோ ஒரு நடிகை கூட சொன்னாங்க, எனக்கு வந்து பணம் கொடுக்கறதா கூட சொன்னாங்க, வாங்க எனக்கு ஆதரவு கொடுங்க, நாங்க பணம் தரோம், உங்களுக்கு எல்லா இதையும் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரா மாதிரி பண்ணி தரோம் அப்படிங்கலாம் சொன்னாங்களாம். சோ இது வந்து எப்படி அவங்க கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. சோ இது வந்து மாணவர்கள் இல்லை அப்படிங்கும்போது மாணவர்கள் இல்லாத ஒரு அன்ரோனி எலிமெண்ட்ஸ் யாருமே அந்த அந்த குரூப்ல போராடினவங்க யாருமே 720 705 எடுக்கல, 710 715 எடுக்கல, 300 கூட எடுத்திருப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். அந்த குரூப்ல மொத்தமே 10% பேராவது நீட் தேர்வு எழுதினாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இன்னும் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருமே பண்ணல. கூடவே நம்மளுக்கு வந்து பிருந்தா கராத், இவர் அந்த சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள், லேடிஸ் தலைவர்கள், அவங்க எல்லாம் போய் நின்றுட்டு இருந்தாங்க. என்னமோ அவங்க எல்லாம் அடுத்த வருஷம் நீட் தேர்வு எழுத போற மாதிரி அவங்க எல்லாம் போய் நின்றுட்டு இருந்தாங்க. நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டுல கூட ஒரு 3 முக்கியமா முதல்ல ரேவதி
குற்றம் சொன்னாங்க. ரெண்டாவதாக வேற ஒரு சீரியல் நடிகை பேர் மறந்து தேவதர்ஷினி ஏதோ பேர் அவங்களுக்கு அவங்க நின்னாங்க. தேவதர்ஷினி தான் எக்ஸ்ல வந்து உங்க பேச்ச பார்த்தேன். அதுக்கப்புறமா இப்போ இவங்க சொல்றாங்க ஜோதிகா வேற. ஜோதிகா 5 வருஷமா காணாம போயிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடிச்சு அப்படிங்கறதுனால அவங்க காணாம போயிட்டாங்க. இப்ப திடீர்னு பாலாறும் தேனாரும் வத்தி போயிடுதுங்கிறதுனால திருப்பி உள்ள வந்துட்டு ஒரு தஞ்சாவூர் பகிர்ந்தீஸ்வரர் டெம்பிள்லாம் எதுக்கு இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, இடிச்சு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த ஜோதிகா இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு நான் மாணவர்களை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறேன். மாணவர்களே கிடையாது, வயலண்ட் மாபோக்ரஸியை தான் அவங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு கும்பலுக்கு ஏன் மோடி அரசு அடிபணிஞ்சது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா நீங்க வந்து இத ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 1 நீங்க எடுத்துக்கூடாது சார். உங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும். இது எப்படி மோடி அரசு அணுகி இருக்கும் அப்படின்ட்டு. டே பிஃபோர் எஸ்டர்டே நைட்டு 11:57 அவர் மோடி ஒரு இது போடுறாரு, வீடியோ போடுறாரு. என்ன அற்புதமான வீடியோ பாருங்க. 23 கோடி பேர் பார்த்துட்டாங்க. நான் பார்த்தது 2 மணிக்கு மத்தியானம் 2 மணிக்கு 23 கோடி பேர் பார்த்துட்டாங்க. 1,30,00,000 people அதுல வந்து ஆலோசனை கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. 1,30,00,000 பீப்புளும் உடனே ஆலோசனை கொடுத்துட்டதான் நான் நம்பல. அதுல கண்டபடி திட்டிருப்பான் பாதி பேரு. போடா புறம்போக்குன்றப்பான் பிரைம் மினிஸ்டர் எப்படியெல்லாம் அவமானம் பண்ணாங்கன்னு பாருங்க. எனக்கு என்ன ரொம்ப இன்ஃபேக்ட் உங்க சேனல் மூலமா நம்ம நேயர்களுக்கு நான் இதை சொல்லித்தான் ஆகணும். நரேந்திர மோடி பிரதமர் யாரா இருந்தாலும் சரி, அது வந்து ராஜீவ் காந்தியா இருந்தாலும் சரி, ஈவன் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, சோனியா காந்தி பிரதமராக இருந்தாலும் கூட நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ரோடுல நரேந்திர மோடியினுடைய முகத்தை வரைந்து அந்த முகத்தின் மீது மிக ஆபாசமான செய்கைகளை செய்கிறார்கள். இவர்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க சொல்லுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்னு சொன்னா அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நாளைக்கு இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்த்த வீடியோல 2 வீடியோ பார்த்தேன். அந்த 2 வீடியோலையும் மாணவர்களுடைய முகங்கள் ரொம்ப ஈஸியா அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்போ நாளைக்கு இந்த வீடியோஸ அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, தாத்தா பாட்டி பார்த்தாங்க, அக்கா தங்கை பார்த்தாங்க, இல்ல அவங்களுடைய மனைவியை பார்த்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வயசானவங்க, 30-40 வயசானவங்க. அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்க மனசுல இவங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இந்த அளவுக்கு மோசமாக கீழே இறங்குறதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நீங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க, அதாவது ஆரம்பிச்சு 27 நாள்ல ஒண்ணுமே நடக்கல. எக்ஸாக்ட்லி பார்லிமெண்ட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான், மண்டே அன்னைக்கு தான் கரெக்டா போராட்டம் மிகப்பெரிய அளவுல வெடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 26 நாள் முதல்ல நல்லா தானே இருந்தது, 27வது நாள் வெடிக்கிறதுக்கு என்ன அவசியமா இருக்கு? அப்போதான் நம்மளுக்கு டவுட் வருது. சரி, இது வந்து அவங்களுடைய நோக்கம் நீட் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், அங்க கூடியிருந்தவங்கள்ல யாருமே நீட் எழுதுறது கிடையாது. நீட் எழுதினாலும் 300 மார்க்குக்கு மேல எடுத்தவங்க எவனுமே கிடையாது. ஏன்னா நீட்ல 300-400 மார்க் எடுத்தவன் எப்படியாவது எங்கேயாவது ஒரு காலேஜில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு தான் பார்ப்பானே தவிர உங்களை மாதிரி புறம்போக்குத்தனமா அங்க போயிட்டு பொழுதுபோக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டான். கண்டிப்பா கிடையாது அது. அப்போ அவங்களுடைய நோக்கம் நீட் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் வந்து இது கிடையாது, தர்மேந்திர பிரதான் கிடையாது, நரேந்திர மோடி தான். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய என்டையர் கட்டமைப்பும் நீங்க பாருங்க. என்ன சார், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபுட் பேக்கெட் வருது சார், எப்படி சார் நான் இதை நம்புவேன், நீங்க வந்து ரொம்ப யோக்கியம்னுட்டு. இவங்களுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் கண்ட்ரோல் போய் பாகிஸ்தான் அப்படிங்கும் போது நம்ம எப்படி இது பண்ணோம்? 480 வலைதள பதிவுகளை கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கிறார்கள். என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. அப்போ அபிஜித் தீப்கே எப்படி கொண்டாட முடியும்? இது வந்து ஒரு நெறிமுறை உள்ள அறப்போராட்டம் அப்படின்ட்டு அவர் எப்படி இதை கிளைம் பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க வன்முறை இல்லாத போராட்டம் எப்படி பண்ண முடியும்? வன்முறை எப்படி? 11 வீடியோஸ்லயும் 11 விதமான வன்முறைகள் அங்க நடந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, வன்முறையாளர்களை மட்டும்தான் அட்டாக் பண்றாங்க. அதுல ஒரு பையனுக்கு வந்து பேக்ல வந்து ஷர்ட்டை தூக்கி காமிக்கிறான், அது வந்து பெல்லட்ஸ் இருக்கு. அதாவது பெல்லட் கன் வந்து இந்த காஷ்மீர்ல பெல்லட் கன் போட்டு அடிச்சாங்க இல்லையா? அதாவது ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முன்னால பெல்லட் கன் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரே கன் தான், அதுல இருந்து சின்ன சின்ன துகள்கள் வெடிச்சு செதறி உடம்பெல்லாம் போடும், முகமெல்லாம் போடும், கண்ணெல்லாம் சில பேருக்கு பட்டு நிறைய பேருக்கு பார்வையெல்லாம் போயிருக்கு.
அந்த மாதிரி பெல்லட் கன் யூஸ் பண்ண மாதிரி ஒரே ஒரு வீடியோ தான் நான் பார்த்தேன். ஆனா அந்த ஒரு பையனை தான் காமிச்சாங்களே தவிர மற்ற யாருமே காமிக்கல. ஆனா பெல்லட் கன் அப்படி இருக்காது. பெல்லட் கன் அடிச்சிங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற 10-20 பேருக்கு கண்டிப்பா பல இடங்கள்ல வந்து சின்ன சின்ன குண்டுகள் தொலைச்சிருக்கும். அதனால அது வந்து பழைய வீடியோவா அல்லது இவங்க வேணும்னு ஏதாவது கலர் போட்டு எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண்ணுக்கு வந்து முதுகுல வந்து பயங்கரமா இந்த அடிப்பட்ட தழும்புகள் இருக்கு. அது ஒண்ணுமே கிடையாது. லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா தடவிக்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான் அது மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. சோ இந்த மாதிரியான வயலன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து போலீஸ் இதை அட்டாக் பண்றது, சட்டம் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு 163 போட்டிருக்கான். பழைய 144 இப்போ 163 போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அதை வயலேட் பண்ணிட்டு போறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. கல் எறிகிறது, எனக்கு என்னமோ சொன்னாங்க யாரோ ஒரு மாஸ்க்ல தான் வந்து இந்த கல்லை வந்து ஒட்டு மொத்தமா ஒரு லாரியில டம்பர்ல போட்டுட்டு வந்தாங்க. அங்கிருந்து ஒரு கிலோவா பேக்ஸ்ல போட்டு ஒரு கிலோனா என்ன ஒரு 10 கல் இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த ஒரு பேக்கா போட்டுட்டு அந்த பேக் எல்லாம் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அந்த வீடியோவும் பார்த்தேன்னா அந்த வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லை. எனக்கு பல வீடியோக்கள் போட்டுட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம உண்மை என்னங்கிறது தெரியாம நம்ம சொல்ல முடியாது. ஆனா வீடியோ வந்ததுன்னு எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல சார். ஆனா அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கற்கள் யார் எரிவார்கள் அப்படிங்கிறது காஷ்மீர்ல இருந்து உங்களுக்கு தெரியும். காஷ்மீர்ல நம்ம ராணுவ வீரர்கள் மேல 25-30 வருஷமா கல்லெறி சம்பவம் தான் நடந்தது. 370 எடுத்த உடனே அது அப்படியே நின்று போச்சு. ஏன்னா ஒரு பையனுக்கு 500 ரூபாய் கொடுத்து கல் எரிச்சுட்டு இருக்கிறது தான் வேலை. இப்போ அந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இப்போ காஷ்மீர்ல கிடையாது. அதே மாதிரிதான் ராமநவமி ஃபெஸ்டிவல் ஆகட்டும், துர்கா ஃபெஸ்டிவல் ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஆகட்டும், மாஸ்க்ல இருந்து இஸ்லாமியர் வாழும் பகுதிகளில் மாடியில கல்லெறிவாங்க. அவங்க வந்து நான் பார்த்திருக்கேன் உத்தரப்பிரதேசல, வெஸ்ட் பெங்கால்ல மொட்டை மாடியில ஒரு மிஷின் இருக்கும். அது வந்து கவட்டா பெல்ட் மாதிரி அப்படி சுத்தும். அந்த இடத்துல கல்லை வைப்பான். அந்த கல்லை வச்சுட்டு ஒரு சுத்தி நான் சொன்னா அந்த கல் அப்படியே போயிட்டு கூட்டத்து மேல விழும். இதுதான், அதாவது கவுட்டா பெல்ட் மாதிரி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம அது ஒரு மெக்கானிக்கல். இது எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க. அதை என்ன அவசியம், எல்லாருடைய வீட்டு மாடியிலையும் இது இருக்கும். இது ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ வீட்லயே கூட இது இருந்தது சார். கல்லெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் நிறைய குமிச்சு வச்சிருந்தாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு வேலையே அதுதான், இஸ்லாமியர்களுடைய வேலை தான் அது. அதனால இந்த இது கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய போராட்டம் மாதிரி ஆயிப்போச்சு. நேற்றுக்கு நீங்க பாருங்க சார், நேற்றுக்கு கிறிஸ்தவர்கள் உள்ள வராங்க, பாதிரிமார்கள் உள்ள வராங்க. ஏன்? திங்கக்கிழமை அந்த FCRA 2 ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் 2 பிரசன்ட் பண்ண போறாங்க. அதனால இவங்க எதுக்கு உள்ள வராங்க? அப்போ இந்த மாதிரி பல்வேறு சக்திகள் உள்ள வரும்போது இது நீங்க வந்து மாணவர்கள் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? மாணவர்களுக்கு ஆதரவு கொடுங்க சார், வேண்டாம் நான் சொல்றேன். ப. சிதம்பரம் கூட ஆதரவு கொடுத்தாரு. மணிசங்கர் ஐயர் கூட அங்க போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் இதை ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சேன், நான் தூண்டி விட்டா நல்லா இருக்காது, கட்டுப்படுத்திடுவாங்க, நீங்களே பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லது. யோகேந்திர யாதவ் அதுக்கு மேல மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெலோ. அவர் சொல்றாரு இனிமே மோபாக்ரசி தான். அதாவது இனிமே வந்து நம்மளுக்கு வந்து பார்லிமெண்ட், சட்டமன்றம் இதெல்லாம் தேவை கிடையாது. மக்களுடைய விஷயங்களை, விவகாரங்களை தெருவிலேயே தீர்க்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. மக்களுடைய விவகாரங்கள் தெருவிலேயே தீர்க்கப்படும் அப்படின்னு சொன்னா சட்டமன்றம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம், பாராளுமன்றம் தேவையில்லைன்னு அர்த்தம். அதாவது மாப்ஸ் தூண்டி விடுறாரு, மோபாக்ரசி. அதாவது இந்த கும்பல், வன்முறை கும்பல்களை தூண்டி விடுற மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு. நீங்க கேளுங்க. நீங்க யோகேந்திர யாதவ் என்ன பேசினாரோ அது அந்த அடிப்படையில அவரை ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள தள்ள முடியும். ஏன்னா இன்சைட்டிங் வயலன்ஸ், இன்சைட்டிங் மோபாக்ரசி, இன்சைட்டிங் பப்ளிக் ரிவோல்ட் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட், அதாவது பெர்மனன்ட் பேசிஸ்ல. அப்ப இவர் வந்து நீட் மட்டும் சொல்லல சார், பாக்கி எல்லா விஷயத்துக்குமே அவர் சொல்லிருக்காரு. இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள் இங்கதான் டிசைட் பண்ணப்படும். அப்படின்னா என்ன, எல்லாத்துக்கும் ரோட்ல இறங்கி போராட போறீங்களா? நாளைக்கு உங்களுக்கு வந்து மேகதாது நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடணுங்கிறீங்களா? மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எதுக்கு இருக்கிறாங்கன்னு நாங்க கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் a very systematic design to derail democracy, derailing the democracy. அதுதான் உங்களுடைய பிளான். அதே தான் இப்போ அவர் காங்கிரஸ்க்கு அட்வைசரா மாறிட்டாரு. அப்படின்னா காங்கிரஸுக்கும் அதே தான் இஷ்டம். ஏன்னா காங்கிரஸ் என்னைக்குமே டெமோக்ரஸியை மதிச்சிருக்கு, ஜனநாயகத்தை மதிச்சதே கிடையாது. அந்த குடும்பமே மதிச்சது கிடையாது, இன்க்ளூடிங் நேரு. நான் சொல்றேன்
அப்போ நாளைக்கு இவங்களும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. ஸோ அவர் பிடிச்சி வச்சிருக்கணும். தட்ஸ் டிஃபரெண்ட் திங். இப்போ நம்ம நவ் ஐ ஹவ் கிவன் யூ த பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட்ல தான் நீங்க வந்து இது பார்க்கணும். இந்த ரெசிக்னேஷன் ஏன் நடந்தது, இந்த ரெசிக்னேஷன்னால பாஜகவுக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கணும். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன லாபம் நஷ்டம், நாளைக்கு காக்ரோச் பார்ட்டி, அதாவது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு என்ன எதிர்காலம், நாளைக்கு இதே மாதிரி நிறைய பேருடைய ரெசிக்னேஷன் கேட்பாங்களா, இந்த மாதிரி பல கணக்குகள் இருக்கு. ரொம்ப சீரியஸான மேட்டர் இது. இப்போ பாஜகவோட என்ன கணக்கு இல்ல, பாஜக முதல்ல பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இதை அலோவ் பண்றது ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள், அவர்களுடைய அறம். அதாவது நரேந்திர மோடி அரசுக்கு ஜனநாயக கட்டமைப்புல எவ்வளவு நம்பிக்கை இருக்குங்கிறத ஒரு காமிக்கிறதுக்காக. மற்ற எல்லா வெளிநாடுகள்ல இருந்து எல்லாரும் வந்து பார்த்தாச்சு, இவங்களை வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் அவங்களை போராட விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. விவசாயிகள் போராட்டத்துக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாசம் இது குடியுரிமை சட்ட திருத்த போராட்டம், வக்பு போராட்டம் கூட நடந்தது. அதுக்கப்புறமா அது எப்படியோ அது ஸ்டாப் ஆகி போச்சு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இதுக்கு வந்து நம்மளுக்கு பப்ளிக் சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. வக்பு சட்ட திருத்தம் இன்னைக்கு கூட அந்த வக்பு சட்ட திருத்தம் இருக்கு. அதுல வந்து பல மாநிலங்கள் இன்னும் பின்தங்கி இருக்கின்றன அப்படிங்கிறத பாக்குறோம். சோ பாஜக முதல்லயே இதை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இந்த போராட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம போயிருக்கும். இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நீட் கிடையாது, நீட்டு தேர்வு கிடையாது, நீட்டு தேர்வு ரத்தோ இல்லைன்னா நீட்டு தேர்வுல நடக்கிற இந்த வினாத்தாள் கசிவு சமாச்சாரமோ அதுக்கு பொறுப்பேற்றதோ அக்கௌண்டபிலிட்டியோ அதெல்லாம் கிடையாது. தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் கிடையாது. அவங்களுக்கு என்ன, இதனுடைய ஒரே ஒரு நோக்கம் நரேந்திர மோடி அரசுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு போராட்டம் நடத்தி ஒரு பிரஷர் பண்ணி நரேந்திர மோடியை பதவி இறக்க செய்யணும். இப்ப நரேந்திர மோடியை பதவி இறக்குனீங்கன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு தான் சார் ஆபத்து. நாளைக்கு வந்து யோகி ஆதித்யநாத் வந்துருவாரு, இல்லைன்னா அமித்ஷா வந்து அங்க உட்காந்துக்குவாரு. நரேந்திர மோடி ரொம்ப சாஃப்ட் அப்படி பார்த்தா, அவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா நாளைக்கு இவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா உட்காந்துட்டாங்கன்னு சொன்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியா போகணும். ஆனா ஜனநாயக கட்டமைப்பு இருக்கும், ஆனா இந்த மாதிரி எல்லாம் வாலாட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நாங்க சொல்றேன். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. ஆமா சார், நீங்க வந்து பல போராட்டங்களை குறிப்பிட்டீங்க. அதாவது சிஏஏ போராட்டம், விவசாய போராட்டம், இந்த மாதிரி போராட்டம், எந்த போராட்டத்துக்கும் வந்து இந்த அளவுக்கு அடிப்படையாத மோடி அரசு இப்ப தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் அவங்க கேட்ட கோரிக்கை வந்து அடிப்படைஞ்ச மாதிரி இருக்கே, ஏன் அடிப்படைஞ்சாங்க சார்? அது அடிப்படைஞ்ச மாதிரி நான் நினைக்கல. இட் இஸ் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங் அ பான், அவ்வளவுதான். இப்போ இதுல ராணி ராஜாவை காப்பாத்துறதுக்கு நம்ம சதுரங்கத்துல ஒரு பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றோம், அவ்வளவுதான் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் லாஸ் ஆஃப் அ பேட்டில், நாட் லாஸ் ஆஃப் அ வார். ஓகே, இது நீங்க ஞாபகம். அவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ல இது வந்து அவங்க வெற்றியா சொல்லுவாங்க. மற்ற கோரிக்கைகளுக்கும் இதே மாதிரி பிரஷர் கொடுத்தானா என்ன ஆகுது? வெற்றியா சொல்லவே முடியாது. ஏன்னா இதுல வந்து இன்னைக்கு மத்திய அரசு என்ன பண்றதுன்னு சொன்னா, ஓகே தர்மேந்திர பிரதான் தானாகவே வந்து ரிசைன் பண்ணிட்டார் நான் சொன்னேன், அதை அவங்க ஏத்துக்குவாங்க, மேட்ரு முடிஞ்சு போகும். நாளைக்கு பாராளுமன்றத்துல இந்த கடுமையான புதிய சட்டம் கொண்டு வர போறாங்க இந்த வினாத்தாள் கசிவு மோசடி விவகாரத்துல, பிளஸ் மற்ற இதெல்லாம் கொண்டு வர போறாங்க. அப்படிங்கும் போது பாராளுமன்றத்துல இவ்வளவு நாளா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள், தர்மேந்திர பிரதானை தான் குறி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணி விட்டாச்சு. இனிமே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அவங்க என்ன போராட்டம் என்ன சொல்லி இந்த 5 நாள் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 நாள் போராட்டம் நடத்தி அமளி பண்ணி பாராளுமன்றத்தை நடக்க விடாம பண்ணினாங்களோ, மண்டே அன்னைக்கு அதை பண்ண முடியாது அவங்களால. இப்போ திடீர்னு புதுசா இன்னொரு ஏதாவது ஒண்ணு எடுத்தா தான் உண்டு, இந்த இது மேட்டர் முடிஞ்சு போயிடும். இப்போ புதுசா ஏதாவது எடுத்து திருப்பி அமளி பண்ணாங்கன்னு சொன்னா பொதுமக்களுக்கு அவங்க மேல ஒரு மிக மோசமான ஒரு இமேஜ் இம்ப்ரெஷன் வந்துடும். அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பயன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது, நரேந்திர மோடி அரசு தான் அவங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இயக்குகின்ற சக்திகளுடைய திட்டம். இப்போ தர்மேந்திர பிரதான பலிகடாவா ஆக்கின பிறகு, பலிகடான அந்த வார்த்தையை நான் தெரிஞ்ச யூஸ் பண்றேன், அவரே தான் வந்து மாட்டிக்கிட்டாரு, தலையை கொடுத்தாரு, சரிடா கட் பண்ணி போட்டுடலான்னு போட்டுட்டாங்க. நான் இவ்வளவு நாளா அவங்க ராகுல் காந்தி மேலதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஜார்ஜ் சோரோஸ், ராஸ்டைஸ் ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், கிளின்டன் ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே அமெரிக்கன் அரசு 6 முறை பிரதம மந்திரியினுடைய உயிருக்கு குறி வைத்திருக்கிறது. 6 முறையும் பிரதம மந்திரி தப்பிச்சிருக்கிறாரு.
இந்த 12 வருஷத்துல. இதுக்கு பின்னால சீனாவும் அமெரிக்காவும் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் டைம் சீனாக்கு போயிருந்த போது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருந்தது. நல்ல வேளையா விளாடிமிர் புட்டின் நம்ம நாட்டு பிரதமரை காப்பாத்தி அவருடைய கார்ல கூட்டிட்டு போயிட்டாருங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அவங்க வந்து ராகுல் காந்தியை மட்டும்தான் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ராகுல் காந்தி திருப்பியும் ஒரு ஃபெயிலியராக மாறிட்டார் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரிப்பும் அவங்க அபிஜித் திப்கே பிடிச்சிருக்கிறாங்க. அபிஜித் திப்கே வந்து கரெக்டா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம். அதான் அப்கோர்ஸ் அவங்களுடைய பிளான் தான் இது. அபிஜித் திப்கே ஒரு போராட்டம் நடத்துவாரு, மற்றவர்கள் வந்து ஒட்டிக்குவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. அதை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமா வரும், வன்முறையா வரும். நம்ம ரெட் ஃபோர்ட்ல போயிட்டு நம்ம காலிஸ்தான் பிளாக் எல்லாம் மாட்டின மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டமா பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க பார்த்தாங்க. இன்னுமே அது முடியாது. அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா சோனம் வாங்சுக். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது. சோனம் வாங்சுக் இப்போ அவுட் ஆஃப் சீன், கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சீன். ஏன்னா எப்போ வந்து சோனம் வாங்சுக்குடைய மனைவி காங்கிரஸ் கட்சியை பிடிச்சி திட்டினாரோ, ஏன்னா நீங்க ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டீங்க, நாங்க இங்க ஒரு பேரலல் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நீங்க பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்துனீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த போராட்டத்தை மாத்த முயற்சிக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்ன போது காங்கிரஸுடைய மூக்கு அறுபட்டதா இல்லையா? சோ சோனம் வாங்சுக் இனிமே பிக்சர்ல கிடையாது. சோனம் வாங்சுக் ஆல்ரெடி இவரும் பேர் என்ன, நட்டாவும் ஜெகத் பிரகாஷ் நட்டாவும் இவரும் தர்மேந்திர சிங் நினைக்கிறேன், ரெண்டு பேர் போய் பார்த்தாங்க. தர்மேந்திர சிங் ரெண்டு பேரும் பார்த்திருக்கிறாங்க. மிட் நைட் ரெண்டு பேரும், அதாவது இவர் பிரதமர் வீடியோ போடும் போதே அவங்க ரெண்டு பேரும் போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 3 பேரு, அந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் போயிட்டாரு, இந்த விஜய் தஹியாங்கிறவர் தான் போயிட்டாரு. ஏன்னா அவரை வந்து பர்ஜர் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவன் தான் பர்ஜர் சாப்பிட்டாரு. ஏன் விஜய் தஹியா மட்டும் தான் பர்ஜர் சாப்பிட்டாரா? காக்ரோச் பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன் விஜய் தஹியா அங்க இல்லாம வெளியில போயிட்டு பர்ஜர் சாப்பிட்டுட்டு வந்தாரு. அதுக்காக அவரை ரிமூவ் பண்ணிட்டீங்க. நீங்க அபிஜித் திப்கே தானே, அமெரிக்கால நீங்க வந்திருக்கீங்க. போராட்டம் போதுல சோனம் வாங்சுக்கு வந்து பட்னி கிடந்து செத்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க அவருக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தானே இருந்தீங்க சார். அப்போ இது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க சார். சோ ஆனா போராட்ட களத்தை விட்டு அவர் வெளியே போனார், அது வேற விஷயம். ஆனா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, விஜய் தஹியாக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, இந்த போராட்டம் இஸ் பீயிங் ஹைஜாக்டு பை அதர் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு 2500 பேருக்கு வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு இதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ இந்த போராட்டத்துல சோனம் வாங்சுக்குடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, போராட்டக்காரர்கள் மீது வழக்குகள் பதியக்கூடாது. வழக்குகள் பதிர்ந்திருந்தால் அவங்கள வந்து அதை கண்டினியூ பண்ணக்கூடாது. போராட்டக்காரர்கள் மீது வழக்குகள் பதியவே இல்லையே, வன்முறை செய்தவர்கள் மீதுதான் வழக்கு பதிந்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் வேற, வன்முறைக்காரர்கள் வேற. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கே இதெல்லாம் பண்ணியிருந்தோம் சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில வந்திருக்காது. இந்த இயக்கத்தை, இந்த போராட்டத்தை பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு இன்னைக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா பாகிஸ்தானு, சீனா, அமெரிக்கால இருக்கிற பல்வேறு சக்திகள், ஜார்ஜி சோரோஸ் மாதிரி யாரெல்லாம் போயிட்டு ராகுல் காந்தி பார்த்துட்டு வர்றாரோ அவங்க எல்லாம் இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது. ரெண்டாவது என்ன, வன்முறை வெடிச்ச பிறகு ஒரு ஆள், இதுக்கு முன்னா நீங்க சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னால மாதிரி தலை வணங்கவே இல்லைன்னுட்டு, விவசாயிகள் போராட்டத்துல மத்திய அரசு தலை வணங்கிட்டு, அதுலயும் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம்ட்டு. 16 முறை மத்திய அரசு, 2 முறை சுப்ரீம் கோர்ட் அமைத்த நீதிபதிகள் குழு 2 ட்ரிப்பா அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தின பிறகும் கூட இவங்க வந்து ஒத்துக்கலைங்கிறதுனால மத்திய அரசு வந்து அந்த மசோதா ரிப்பீல் பண்ணிடுச்சு, பின்வாங்கிடுச்சு. அதே மாதிரி இந்த ட்ரிப் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இதுக்கு மேலே நீங்க வந்து வன்முறை இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை இன்னும் வளர விட்டோம்னு சொன்னா நல்லா இருக்காது. அப்படிங்கிறதுனால நாட்டுல இதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல முற்றுப்புள்ளி கொண்டு வரணும். அது கொண்டு வரணும்னா அது வந்து மத்திய அரசுடைய கையில தான் இருக்கே தவிர எந்த மாநில அரசின் கையிலையோ அல்லது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையிலேயோ தலைமை கிட்டேயோ இல்லை. அதனால மத்திய அரசு முன் வந்து அவங்களே தீர்க்கறதுக்கு போறாங்க. மத்திய அரசு நல்லது பண்ணினாலும் திட்டுறீங்க, கெட்டது பண்ணினாலும் திட்டுறீங்க சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அவங்க ஓகே, அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 140 கோடி மக்கள், 24 லட்சம் பேர் எழுதுற ஒரு தேர்வு அப்படிங்கும் போது
டெக்னாலஜி சேஞ்ச் ஆக நீங்க என்னதான் நீங்க அந்த இந்த ட்ரிப் 2வது முறை அவங்க எழுதின தேர்வுல எப்படி அந்த வினாத்தாள்கள் கொண்டு வரப்பட்டனங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சார். நான் பர்சனலா பார்த்துட்டேன். அதுல என்ன மாதிரி லாக்கிங் சிஸ்டம், செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தது, எல்லாமே ஸ்கேன்டு இதுவா இருந்தது. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். என்ன இருந்தாலும் மோசடி பண்றவன் பண்ணத்தான் செய்வான். அதுக்காக நீங்க என்டையர் சிஸ்டமே, அதாவது ஒரு எலி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதை வீட்டை கொளுத்த மாட்டோம்னு சொல்லிடும். எலியைத்தான் அடிப்போம், வீட்டை கொளுத்த மாட்டோம். அது தமிழ்நாட்டுல ஒரு பழக்கத்துல இருக்கிற பழமொழி. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர இது ஓகே நீட்டே வேண்டாம், டிஎம்கே சொல்ற மாதிரி நீட்டே வேண்டாம் அப்படிங்கிறலாம் தப்பு. அப்கோர்ஸ் அவங்களும் நீட்டு வேண்டாம் சொல்லவே இல்லை. அவங்க அந்த நீட்டு கேன்சல் ஆயிட்டு ஜூன் 21 மறு தேர்வு நடந்த சமயத்துல ஒரு 20 குழந்தைகள் செத்து போயிடுது அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. உண்மையிலேயே அதுதான் காரணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும் இவங்க சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேருடைய புகைப்படங்களோட வயர் அப்படிங்கிற மேகசின்ல வந்திருக்கு. நீங்க பாருங்க. அது அந்த மேகசின் நான் இதுக்காகவே தான் பார்ப்பேன். என்னென்னலாம் ஆன்டி மோடி பத்தி எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருப்பேன். சோ இதனால பாஜகவுக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னா, பாஜக இப்போ இந்த மேட்டர் இப்போ சுமூகமா முடிஞ்சு போச்சு. அவங்க சொன்ன மாதிரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாரு. பேச்சுவார்த்தை 3வது முறையாக நடந்து முடிந்து விட்டது. அவங்கள கன்வின்ஸ் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பெரிய கட்சியோ, ஆம் ஆத்மி கட்சியோ, டிஎம்கேயோ ஒரு பெரிய லெவல்ல நேஷனல் பாலிடிக்ஸ்ல இல்லாத சமயத்துல இந்த மாதிரியான ஒரு குழுவை வளர்க்கறதுல தப்பு கிடையாது. அந்த குழுவை டேக் தம் இன்டு கான்பிடன்ஸ், அவங்களுடைய நம்பிக்கையை உள்ள எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால மத்திய அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத அவங்க மற்றவர்களுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறத மத்திய அரசு நினைக்குது. அதனால இதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பாஜகவினுடைய கணக்கு இது ஒண்ணுதான். இந்த மேட்டரை டிஃப்யூஸ் பண்ணிட்டு அரசு சாதாரணமா நடக்கிற மாதிரி நாளைக்கு பண்ணிடுவாங்க. இது ஒரு முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, நஷ்டம். ஏன்னா அவங்கதான் ஆரம்பிச்சாங்க போராட்டம், காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கல. காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே எதையுமே சுயமாக செய்யாது. அடுத்தவங்க தோல் சவாரி பண்ணிக்கிட்டு நாம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனாலதான் நரேந்திர மோடி அடிக்கடி சொல்லுவாரு, காங்கிரஸ் ஒட்டுண்ணி மாதிரி, அட்டை மாதிரி ஒட்டிக்குவாங்க, ரத்தத்தை உறிஞ்சுவாங்க அப்படின்னுட்டு. அது உண்மைதான். இன்னைக்கு பாருங்க, அவங்க விஜய ஆல் இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பெரிய திட்டம். எப்படி அப்படின்னா, வடநாட்டுல பல இடங்கள்ல, எஸ்பெஷலி உத்தரப்பிரதேசத்துல, ஏன்னா உத்தரப்பிரதேச எலெக்ஷன் அடுத்தது, அங்க வீடியோ போடுறாங்க, வீடியோகிராஃபர்ஸ் தான் வீடியோ போடுறாங்க விஜய் பத்தி. பாலியல் குற்றம் பண்ணினாங்கன்னு சொன்னா விஜய் ஷூட்டர் சைட் ஆர்டர் போட்டாங்க. இதுன்னா ரொம்ப கடுமையான இது பண்ணிட்டாங்க. அதாவது விஜய் அந்த மாதிரி இங்க பண்ண மாதிரி அங்க தப்பு. அந்த மாதிரிலாம் சட்டமே கிடையாது. விஜய் அந்த மாதிரி எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. ஆனா அங்க அந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்த மாதிரி ஊடகங்கள் நிறைய பேர் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் பத்தி ரொம்ப உயர்வா மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஹீரோ மாதிரி, யோகி ஆதித்யநாத் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க காங்கிரஸ் கட்சி விஜயை எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம் 2029க்கு அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இந்த விஷயத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, ஜார்ஜ் சோரோஸ் அண்ட் கம்பெனி, அமெரிக்கா, சீனா அண்ட் அதர்ஸ், அந்த கிளின்டன் ஃபவுண்டேஷன், அதெல்லாம் சொன்னேன், அவங்க எல்லாருமே இவங்க அபிஜித் திப்கே தான் ஆதரிச்சாங்களே தவிர காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கல. அப்படியும் கூட காங்கிரஸ் கட்சி இதை எப்படியா ஹைஜாக் பண்ணி அந்த போக்கஸை நம்ம மேல மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுவும் பிசு போச்சு. ஒரே நாள் தான் அந்த போராட்டம் நடந்தது. அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கவே இல்லை. பாராளுமன்றத்துல நாளைக்கு இன்னொரு போராட்டம் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இப்போ சப்ஜெக்ட் இல்லை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிய அடக்கி அபிஜித் திப்கேய வளர்த்து விட்டது பாஜக. மத்திய அரசு அபிஜித் திப்கேக்கு இந்த ஒரு சலுகையை கொடுத்து, தர்மேந்திர பிரதான் பலி கொடுத்து அவங்கள சமாதானம் பண்ணி காங்கிரஸ் கட்சியினுடைய ஹவா நிக்காலியானா பலூன்ல ஓட்ட போட்டு காத்த புடுங்கிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணது. நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அமித்ஷா சாணக்கியர் அப்படிங்கிறாரே, ஏன் இதெல்லாம் முதல்ல பண்ணி தொலைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது.
எல்லாம் டைம் வரும்போது தான் கரெக்டா பண்ணுவாங்க அவங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காக்ரோச் பார்ட்டியினுடைய ஃபியூச்சர் என்ன? நீங்க கேட்ட கேள்வி. அதாவது காக்ரோச் பார்ட்டி இனிமே என்ன பண்ண போறது? அடுத்தது இதே மாதிரி வரப்போறதா? அடுத்தது எல்லா இஷ்யூஸ்லயும் இதே மாதிரி பண்ண போறாங்களா அப்படின்னா, காக்ரோச் பார்ட்டி இஸ் நாட் அ ரெகனைஸ்டு பார்ட்டி. இட் இஸ் ஜஸ்ட் அ சோஷியல் மீடியா கிரியேஷன். ஓகே, இட் டசன்ட் ஹேவ் அ பாடி. இட் இஸ் நாட் அ பிரிக் அண்ட் மார்டர் பார்ட்டி. அதாவது மற்ற பார்ட்டிஸ் இருக்கிற மாதிரி இட் இஸ் நாட் ரெகனைஸ்டு பை எனி லா ஆஃப் த லேண்ட். தேர்தல் ஆணையம் அதை ரெகனைஸ் பண்ணல. அது ஒரு லூஸ் அசோசியேஷன் ஆஃப் மெம்பர்ஸ், அவ்வளவுதான். லூஸ் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அவ்வளவுதான். நாளைக்கு இவங்க அதே லெவல்ல இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. 2500 பேருடைய ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய த்ரெட். நாளைக்கு அதுல அந்த வீடியோல இருக்கிறவங்க யாரு எந்த வேலைக்கு போனாலும் அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய ஃபேஸ் தெரியும். அவங்களுக்கு வேலை கிடைக்காம போயிடும். அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமா நாசமா போயிடும். அந்த சொன்னன்ட்டு they have got that capacity to start some business on their own. அவங்க சொந்த தொழில் பண்ணாங்களா தப்பிக்க முடியும். அப்படி இல்லாம நீங்க வேலைக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய இது. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதோட விட்டுடுமா அப்படின்னு சொன்னா இதோட விடுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நெக்ஸ்ட் வேற ஒரு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு போராடுவதற்கான காரணமே நம்ம நாட்டுல கிடையாது சார். என்ன காரணம் இருக்குங்கிறீங்க? ஏன்னா 140 கோடி மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, மற்ற சட்டத்திட்டம் எல்லாம் சரியா இருந்துட்டு இருக்கு. எல்லாம் ஜென்சி புரட்சி, நேபாள் மாதிரி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இன்னொரு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எடுப்பதற்கு காரணமே இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் திருப்பி சொல்றேன், இது மத்திய அரசினுடைய ராஜதந்திர வெற்றி, டாக்டிக்கல் விக்டரி அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நீங்க உங்களை கருத்தை பரிமாறினதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மீண்டும் ஒரு முறை வாசுதேவன் அவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.